பாரதியார் கவிதை போடுறதுல என்ன சர்ச்சைன்னு எனக்கு தெரியலையே. நம்முடைய கருத்தை போடுறாங்க. அதுல ஒன்றும் ஒரு அரசியல் சர்ச்சை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. பாரதியார் கவிதையை வெளியிடுறதுல என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சர்ச்சையும் இல்லை. அதுல வேற எந்த அந்த கவிதை நல்ல கவிதை, அதை வந்து அவர் பிரபலப்படுத்துறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கட்சியில நிறைய பேர் நிறைய கருத்தை சொல்லுவாங்க. இதுவே வந்து கட்சியோடைய அபிஷியல் பொசிஷன் ஆகாது. என்னதான் யார் விருப்பம் தெரிவித்தாலும் 234 தொகுதி தான் இருக்கு. அதுல எத்தனை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிக்க போகுதுன்றத கூட்டணி பேச்சுவார்த்தை மூலமா தான் நிர்ணயம் பண்ண முடியும். அது எந்த தொகுதின்றத ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில நிர்ணயம் பண்ணும். எல்லா இடத்துலயும் கட்சி தொண்டர்கள் இருக்கும் பொழுது, கட்சி நிர்வாகிகள் இருக்கும் பொழுது அந்த தொகுதி நமக்கு வேணும்னு ஆசை விருப்பம் தெரிவிப்பாங்க. இது காங்கிரஸ் கட்சியில மட்டும் இல்ல. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்டீங்கன்னா கூட அவங்களும் நாங்க இந்த தொகுதியில போட்டியிட வேண்டும், அந்த தொகுதியில போட்டியிட வேண்டும் விரும்புவாங்க. எந்த கட்சியுமே இந்த தொகுதியில நாங்க போட்டியிட மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா கட்சியும் எல்லா தொகுதியிலும் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினாலும் இருக்கிறது 234 தொகுதி. கூட்டணி கட்சிகள் எத்தனை வரதான் பார்த்து அதுக்குள்ளதான் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில செட்டில் ஆகி ஒரு சில உண்மைகள் இருக்கு. இந்தியாவில் நீங்க வந்து கூட்டணிகளை நீங்க பாத்தீங்கன்னா யூஎஃப் கவர்மெண்ட் இருந்த காலத்துல 96 இருந்த காலத்துல பிரதான அரசியல் கட்சியை தவிர ஒரு மற்ற அரசியல் கட்சியை சார்ந்தவர் அதுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது அது சிறப்பாக நடைபெற்றது என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். குறிப்பாக யூஎஃப் கவர்மெண்ட் இருக்கும்போது சுர்ஜித் அவர்கள் வந்து தான் அது வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், கன்வீனராக இருந்தார். அதே மாதிரி வாஜ்பாய் உடைய கூட்டணி அரசாங்கம் எடுக்கும்பொழுது அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தது வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ். இந்த பிரதான பாஜகல இருந்து வரல. அதனால அதுல அவங்க சொல்றதுல கொஞ்சம் ஒரு சில உண்மைகள் இருக்கு. பிரதான அரசியல் கட்சியை தவிர மற்ற அரசியல் கட்சியின் சார்பாக கன்வீனரை போடுறதுல ஒரு ஒரு உண்மை இருக்கிறது. அதை போட்டிருக்கலாம், போட அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு போன தடவை நிதிஷ்குமார் வந்து ஒரு தடவை இந்த கூட்டணிக்குள் வரும்போது அவரை ஒருங்கிணைப்பாளரை போட்டிருக்கலாம். இல்லாட்டி அதுக்கப்புறம் வந்து மமதா பானர்ஜியை போட்டிருக்கலாம், இல்லைனாக்க உத்தவ் தாக்கரே போட்டிருக்கலாம், இல்லைனாக்க திரு ஸ்டாலின் அவர்களை போட்டிருக்கலாம். முதலமைச்சர்களாக இருந்த மற்றவர்களை போட்டிருக்கலாம். ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்லயும் போட்டிருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர், அதுக்கப்புறம் இன்னொரு முதலமைச்சர் போடலாம். அதை பத்தி என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒரு மெச்சூரான கமெண்டா தான் நான் பாக்குறேன். கன்வீனர் ஆஃப் தி அலையன்ஸ் வந்து பிரதான அரசியல் கட்சியை தவிர இன்னொரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், ஒரு மாநில அரசியல் கட்சியை சார்ந்தவர் இருந்தால் அதுல வந்து சரி, முன்னாடி நீங்க உதாரணங்களா எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் ஒரு சக்சஸ் ஆயிடும். அமைதியாவில் நான் சொல்றேன், இது வந்து ஒரு புதிய சிந்தனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா கட்சிக்கும் இருக்கிற யதார்த்த எதிர்பார்ப்பு தான். நான் சொல்ற சீக்வன்ஸ் நடைபெற வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். என்னுடைய சீக்வன்ஸ் என்ன? பேச்சுவார்த்தை நடக்கணும், எத்தனை தொகுதிகளை நிர்ணயம் பண்ணணும், எந்த தொகுதியை நிர்ணயம் பண்ணணும், நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும், சிறந்த பிரச்சாரம் செய்யணும், தேர்தலை சந்திக்கணும், முடிவுகள் வரணும், அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கணும். அதான் என்னுடைய சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து நான் ஏ பி சி டி இன்னு சொல்றேன். நீங்க அடுத்து எஃப்கே போயிட்டு இருக்கீங்க. வர மணிக்கு பாத்துக்கோங்க. இப்போ வந்து சட்டமன்றம் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி தெளிவா சொல்லியிருக்காங்க. 22ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் கமிட்டி போடுவோம். அப்புறம் கமிட்டியும் சந்திச்சுக்கும் சொல்லியிருக்காங்க. அதுல 22ஆம் தேதி ஆகல, நீங்க தேதி 18 தான். முழுமையாக முழு மனதோடு வரவேற்கு. இதை வந்து நான் வந்து ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கமா பார்க்கிறேன். இதை வந்து ஒரு இலவசமா நான் பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பொருளாதார யுக்தி இது. மக்களுக்கு நேரடியாக பணம் போய் அங்கே வங்கி கணக்கில் குறிப்பாக மகளிர்கிட்ட போய் சேர்றது என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த திட்டம். அரசாங்கம் மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் பல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டங்கள்லாம் முக்காவாசி யாருக்குமே புரியாது. முக்காவாசி மத்திய அரசாங்க திட்டங்களோட பேரு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. அதை வந்து எப்படி அமல்படுத்துறது மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது, அதிகாரிக்கே தெரியாது. அப்படி பொதுமக்களுக்கு அந்த மாதிரி திட்டம் இருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி இருக்கிற சூழலை என்னை பொறுத்தவரைக்கும் தேவையற்ற திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு மக்களுக்கு நேரடியாக ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம், அதாவது அடிப்படையான மாத ஊதியம், ஒரு குறைஞ்சபட்ச அடிப்படையான மாத ஊதியம் என்ற முறையில ஒரு 5000 ரூபாய் ஒரு மாசம் கொடுக்குற அளவுக்கு கூட என்னை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த 5000 ரூபாயை கொடுத்தாங்கன்னா அது நேரடியா மக்கள் வங்கி கணக்குல போகுது. அந்த பணத்தை அவங்க வீடை சுத்தி இருக்கிற 2-3 கிலோமீட்டர்ல இருக்கிற நிறுவனங்கள்ல, கடைகள்ல தான் அதை செலவு பண்றாங்க. சுத்து வட்டார பொருளாதாரம் அதனாலதான் மேம்படுகிறது. கிராமத்துப்புறத்து ஒரு லிக்விடிட்டியை நேரடியாக இந்த மாதிரி புகுத்துறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தி. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமத்துல 25 வீடு இருக்குன்னு வச்சு, 25 வீட்டுக்கு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 1,25,000 ரூபாய். அங்க 1,25,000 ரூபாய் வந்து அங்க அந்த கிராமத்துல புழங்குச்சுன்னா அது 2 முறை 3 முறை சொல்லச்சுன்னா 2,50,000 ரூபாய்
3.25 லட்சம் ரூபாய் அந்த கிராமத்துல பொருளுதுன்னு இருக்கும். அது என்ன அளவுக்கு அங்க பொருளாதாரத்தை வளர்த்தோம் நீங்க பாருங்க. பொருளாதார நிபுணர்கள் வந்து இதை வந்து ஸ்டடி பண்ணணும். இந்த மாதிரி இது பணம் கொடுக்கும்போது அந்த சுற்று வட்டார பொருளாதாரம் எப்படி வளர்கிறது பார்க்க வேண்டும். கிராமத்துல புதிய தொழிற்சாலைகள் வரது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி லிக்விடிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தி. இது முதலமைச்சர் அவர்கள் இதை செய்ததற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். வருங்காலத்துல இதை வந்து ஒரு பேசிக் யூனிவர்சல் இன்கமாக இருந்து 5000 ரூபாய் கொடுக்க முடியாட்டியும் ஒரு மாசம் 2500 ரூபாயாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகளிருக்கும் மாதம் மாதம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு திட்டங்களுக்கு குறைச்சிக்கலாம். தேவையில்லாத திட்டங்கள் நிறைய இருக்கு. எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் மார்க்கர் வச்சு வேணா நிறைய திட்டத்தை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர், யூனிவர்சல் பேசிக் இன்கம் மாசம் குறைஞ்சபட்சம் 2500 ரூபாய் கொடுக்கறது நல்ல பொருளாதார யுக்தி. இந்த பணத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க, வீட்டை சுத்தி இருக்கிற கடையில தான் செலவு பண்றாங்க. வீட்டை சுற்றி இருக்கிற கடையில செலவு பண்ணும் போது அந்த பொருளுக்கும் டாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குல்ல, அது மீண்டும் அரசாங்கத்துக்கு தான் வருது. அதுல வந்து மத்திய சர்க்கார் கொஞ்சம் போகுது, மாநில சர்க்கார் கொஞ்சம் வருது, அது திருப்பி அரசாங்கத்துக்கு தான் வருது. அதனால இது ஒண்ணு எங்கேயும் காணாலாம் போல அந்த பணம். அதனால இது இந்த கடன் சுமைன்னு சொன்னாங்க, அதை வந்து அது ஒரு குறியீடு. ஆனா மற்ற திட்டங்களை இருக்கிற செலவு பண்றதை குறைச்சிட்டு இதுல கூட்டி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நான் மாசம் 2500 கொடுக்கணும்னு சொல்றேன். சரி, அது கோடைக்கு 2000 கொடுத்தாலும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2500 நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை கூட்டிக்கிட்டே போய் மாசம் 5000 ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு கூட கொண்டு யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுக்கலாம். 2500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோடை காலத்துக்கு ஒண்ணு, அப்புறம் மார்கழிக்கு ஒண்ணு, பொங்கலுக்கு ஒண்ணு, எந்த பேர்ல கொடுத்தாலும் எனக்கு ஒண்ணு அதை பத்தி எனக்கு ஆட்சேபம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நேரடியாக அவங்க அக்கௌண்ட்ல பணம் போறதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். பொருளாதார ரீதியாக இதோட நான் விவாதிக்கிறதுக்கு யாரோட வேணா நான் தயாரா இருக்கேன். எடப்பாடி 1,31,00,000 பேருக்கு போயிருக்கு. சில பேருக்கு போகாம இருக்கலாம். ஒரு லார்ஜ் கண்ட்ரி, ஒரு பெரிய ஒரு மாநிலம் அப்ளிகேஷன் தான் திருப்பி போடணும். இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இது பெனிஃபிஷரி லிஸ்ட் இருக்கு. 1,31,00,000 பேர் அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சு. அது ஸ்டாட்டிஸ்டிக். சிலருக்கு வந்து எலிஜிபிளா இருந்து போகாம இருக்கலாம். அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்ல வந்து இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி. இது வந்து பேங்க் அக்கௌண்ட்ல நேரடியா போடுறதுனால எந்த ஒரு லீக்கேஜ் எல்லாம் நேரடியா போயிருக்கு. சிலருக்கு நம்ம சிஸ்டத்துல சில இதுல கொஞ்சம் குளறுபாடு இருந்துச்சுன்னா சில சின்ன ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜா இருக்கும். அதை போக சரி பண்ணிக்கலாம். இது மட்டுமே மையமாக வைத்து வாக்களிப்பார்கள் சொல்ல தெரியாது. ஆனா இது நல்ல பொருளாதார யுக்தி. இது மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அந்த வரவேற்பே ஆதரவாக மாறி வாக்குகளாக மாறி வெற்றியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3.5 முனை தான் நான் வச்சிருக்கேன். 4 முனை எப்படி சொல்றது? ரெண்டு அணி, ஒண்ணு புதிதாக உருவாக்கி இருக்கிற அணி, ஒரு அணி எப்பவுமே தனியா நிக்கிற என்டிகே அணி. அதனால இது கணக்கு போடும்போது 4ஆ கணக்கு போடணுமா இல்ல 3ஆ கணக்கு போடணும், 3.5ஆ கணக்கு போடணுமான்னு பாத்துக்கலாம். ஆனா இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால் முழுமையான வெற்றி கண்டிப்பாக வரும் என்று முழுமையாக தேர்தலை சந்திப்போம். முழுமையான வெற்றி வரும். நல்லா வரட்டும். மதுரையில வந்து திருப்பரங்குன்றம் போறாருன்னு சொல்றாரு. திருப்பரங்குன்றம்னா 6 படை வீரருக்கும் ஒரு நாள் போக வேண்டும் என்று வேண்டிக்